உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எசேக்கியேல் 36, 26, 27, 37 வசனங்கள். ஆண்டவர் நமக்கென்ன ஆயத்தம் பண்ணின நன்மைகள் ஏராளம். நாம் அவற்றை பெற்றுக்கொள்ள அவரிடம் விண்ணப்பம் பண்ண வேண்டுவது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. நாம் நமக்கு எவை தேவைப்படுமோ முக்கியம் என நினைக்கிறோமோ அவற்றை தானே வாஞ்சித்து தேவனிடம் கேட்போம். நம் ஆவிக்குரிய வாழ்விற்கு மிகவும் முக்கியமானதொன்று ஆண்டவர் காண்கிறது என்னவென்றால் நவமான இருதயம், புதிதான ஆவி. நம் பழைய இருதயம் திருக்கும் கேடும் நிறைந்தது. ஆகவே என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என கேட்கும் நாம் தகப்பனிடம் நமது பழைய இருதயத்தை கொடுத்து விடுவோம். நவமான இருதயத்தை ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நவமான இருதயத்தை தந்து அதை நவமானதாய் காத்துக்கொள்ள புதிதான ஆவியையும் கேட்டு பெற்றுக்கொள்வோம். கல்லான இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை தருவார். பிரிக்கப்பட்ட இருதயத்தை உலகத்திற்கும் ஆண்டவருக்குமாக பிரிக்கப்பட்ட இருதயத்தை எடுத்து போட்டு ஏக இருதயத்தை தருவார். முழு இருதயத்தோடு அப்பொழுது நாம் அவரில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்க முடியும். தமஸ்குவின் பாதையிலே தேவன் சவுலை சந்தித்த போது, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் எனது தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புவித்தார். யூதாவின் வீட்டிலே உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது அனனியாவை ஆண்டவர் சவுலிடம் அனுப்பினார். அனனியா சவுலின் மேல் கைகளை வைத்து ஜெபித்த போது சவுல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். பவுலாக மாறினார். கண்களும் திறக்கப்பட்டது. வேறு மனிதனாக மாறினார். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று, இயேசுவே கிறிஸ்து என்றும் பிரசங்கித்தார். நவமான இருதயம், சதையான இருதயம், ஏக இருதயம், புதிய ஆவி, இவற்றை நாம் விண்ணப்பம் செய்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். நன்மையான ஈவுகளை தரும் பரலோக பிதாவே, உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னீரே. என்னையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும், புதிய இருதயத்தை தாரும், என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.